இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. படகு மூழ்கிய சம்பவம் முதற்கட்ட அறிக்கை இன்று தாக்கல். மலேசிய தாய்லாந்து எல்லையில் சட்டவிரோத குடியேறிகளை ஏற்றி சென்ற படகு மூழ்கிய சம்பவம் தொடர்பான முதற்கட்ட அறிக்கை இன்று அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இச்சம்பவத்தினால் 25 பேர் உயிரிழந்திருப்பதை தொடர்ந்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முதற்கட்ட அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டதாக டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் தெரிவித்தார். அது ஒரு சோக சம்பவம். இன்று நான் அமைச்சரவையில் ஒரு முதற்கட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இது திட்டமிடப்பட்ட குற்ற, மனித கடத்தல் மற்றும் இதர விவகாரங்களையும் உள்ளடக்கி இருப்பதால் பிரதமர் என்னிடம் அதை சமர்ப்பிக்க கூறினார் என்று டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் தெரிவித்தார். நவம்பர் 6ஆம் தேதி தாய்லாந்து மலேசியா எல்லையில் உள்ள தருடா தீவில் சுமார் 300 சட்டவிரோத குடியேறிகள் பயணித்து படகு மூழ்கிய சம்பவம் ஊடகங்களின் கவனத்தை பெற்றுள்ளது. சபா 40% விவகாரம் குறித்த மேல்முறையீடு மாநில தேர்தலுடன் தொடர்புடையது அல்ல. சபாவிற்கு 40 விழுக்காடு சிறப்பு வருவாய் ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான கோத்தகினபாலு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய போவதில்லை எனும் முடிவு அம்மாநில தேர்தலுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார். தமது தலைமையில் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுஃபுடன் நடத்தப்பட்ட பல்வேறு கூட்டங்களின் விளைவாக இக்கூட்டு முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். அதனால்தான் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் வாதிடுகிறோம். உண்மையில் 1,50,000 ரிங்கிட்டிலிருந்து 60 கோடி ரிங்கிட்டாக உயர்த்தியுள்ளோம். இது மிகப்பெரிய முன்னேற்றம். நாங்கள் தீர்ப்பில் உள்ள சிக்கல்களை ஏற்றுக்கொண்டோம். அதை செய்யாவிட்டால் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா தலைமையில் 10க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நடைபெற்றன. நானே கூச்சிங், கோத்தகினபாலு, கோலாலம்பூரில் தலைமையேற்றேன் என்றார் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். அம்ரி மற்றும் ரேமன் தொடர்பான மறு விசாரணை வெளிப்படையாக நடத்தப்பட வேண்டும். சமூக ஆர்வலர் அம்ரி சே மாட்டும் பாதிரியார் ரேமன் கோவும் காணாமல் போன வழக்கில் நீதி முழுமையாக நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்ய அதன் மறு விசாரணை வெளிப்படையாகவும் எவ்வித தலையீடும் இன்றி நடத்தப்படும். எந்த ஒரு தரப்பையும் பாதுகாக்கும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் சம்பந்தப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரிக்க நீதிமன்றத்தின் உத்தரவை முழுமையாக நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். நடப்பில் உள்ள அரசாங்கம் சட்டத்தின் கொள்கையை மதிக்கிறது. இந்த அரசாங்கம் உண்மையை கண்டறிவதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் உறுதி பூண்டுள்ளது. முந்தைய விசாரணை முடிக்கப்படாவிட்டாலும் போலீஸ் உடனடியாக ஒரு புலனாய்வு குழுவை அமைத்தது. ஆனால் இம்முறை ஏசிபி பதவியில் உள்ள ஒரு போலீஸ் அதிகாரியின் தலைமையில் அமைக்கப்பட உள்ளது என்றார் அவர். அம்ரி மற்றும் கோ தொடர்பான நீதிமன்றத்தின் தீர்ப்பு மற்றும் நாட்டின் மிகப்பெரிய அமலாக்க நிறுவனமான நீண்டகால வரலாற்றையும் சிறப்பையும் பதிவு செய்திருக்கும் PDRM-இன் செயல்பாட்டு தர விதிமுறை, SOP மற்றும் விசாரணைகளின் நம்பகத்தன்மை தொடர்பில் லெடாங் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் இப்ராஹிம் சைட்னோ எழுப்பிய கேள்விக்கு டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் அவ்வாறு பதிலளித்தார். டிசம்பர் 2ஆம் தேதியே அமைச்சில் சேவையாற்றும் இறுதி நாள் தெங்கு சஃப்ருல். முதலீடு, வாணிப மற்றும் தொழில்துறை அமைச்சர் மீட்டிங்கில் தாம் சேவையாற்றும் இறுதி நாள் எதிர்வரும் டிசம்பர் 2ஆம் தேதி என்று அமைச்சர் தெங்கு டாக்டர் ஸ்ரீ சஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் நேற்று உறுதிப்படுத்தினார். சவால் மிக்க உலகளாவிய பொருளாதார சூழலில் அந்த அமைச்சு தொடர்ந்து பொருத்தமானதாக இருப்பதை உறுதி செய்ய அதன் மறுசீரமைப்பு திட்டத்தை தொடர வேண்டிய தேவை அவசியம் என்று அவர் தெளிவுபடுத்தினார். அமைச்சு தொடர்ந்து புதிய முதலீட்டு உத்திகளை செயல்படுத்துவதோடு நாட்டின் ஏற்றுமதி போட்டித்தன்மையை வலுப்படுத்தி தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் உலகளாவிய தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப கொள்கைகளை மாற்றியமைப்பதை உறுதி செய்ய மிட்டியின் மறுசீரமைப்பு திட்டம் முக்கியமானது என்று தெங்கு சஃப்ருல் விவரித்தார். டிசம்பர் 2ஆம் தேதி அந்த அமைச்சில் எனக்கு இறுதி நாள். சட்டப்படி நான் இனி மேலவையில் இல்லை. அமைச்சராக பணியாற்ற நீங்கள் எந்த அவையிலாவது இருக்க வேண்டும். எனவே இது பிரதமரை பொறுத்தது. நிச்சயமாக நான் அமைச்சராக தொடர முடியாது. எனவே புதிய அமைச்சர் அல்லது மிட்டியின் பொறுப்பில் இருப்பவர் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். நான் செய்யக்கூடியது என்னவென்றால் மாற்றத்தின் போது புதிய அமைச்சருக்கு உதவுவதுதான் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் 2025ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டிற்கான மிட்டியின் அறிக்கை அட்டையை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் அதனை தெரிவித்தார். 40% சிறப்பு ஒதுக்கீடு வழங்கும் நடைமுறை தனியாக மேற்கொள்ளப்பட்டது.
சபா மாநில வருவாயில் இருந்து 40 விழுக்காடு சிறப்பு ஒதுக்கீடு வழங்கும் நடைமுறை தனியாக மேற்கொள்ளப்பட்டது. அம்மாநிலம் பெற்ற வரவு செலவு திட்ட ஆவணத்தில் உள்ள எந்த ஒரு ஒதுக்கீட்டிலும் அது உட்படுத்தப்படவில்லை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தினார். நாட்டின் வரவு செலவு திட்டத்தை வரையும் போது மத்திய, மாநில மற்றும் பொதுப்பட்டியல் அட்டவணைகளின்படி நிலையான ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். ஆனால் நாம் என்ன செய்தோம்? 2026 வரவு செலவு திட்டத்தில் நிலையானதை விட அதிகமாக அறிவித்தோம். நான் சற்று முன்பு கூறியது போல மின்சாரம், வான்பார்னியோ நெடுஞ்சாலை திட்டம் உட்பட மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் வழங்கும் அலைவரிசைகள் ஆகியவையும் அடங்கும். அது மட்டுமே 700 கோடி முதல் 800 கோடி வரை வந்துவிட்டது. எனவே அந்த 40 விழுக்காடு சிறப்பு நிதியின் தேவை குறித்து நீங்கள் சிந்தித்தால் கண்டிப்பாக வரவு செலவு திட்டத்தை முழுமையாக பார்க்க வேண்டும் என்றார் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். நேற்று மக்களவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது சபா மாநிலத்திற்கு உரிமையுள்ள வருவாயின் வரையறை மற்றும் பெறப்பட்ட பிற ஒதுக்கீடுகளுடன் சிறப்பு நிதிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கோத்தபாரு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ தாக்கியுடின் ஹசான் எழுப்பிய கூடுதல் கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். சபா மாநில தேர்தல் 4 புதிய வேட்பாளர்களை அறிவித்தது GRS. 17வது சபா மாநில தேர்தலில் சபா மக்கள் கூட்டணி GRS சார்பில் போட்டியிடவிருக்கும் மேலும் 4 வேட்பாளர்களின் பெயர்களை அக்கட்சியின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹதிஜி நூர் நேற்று அறிவித்தார். செபாதேக் தொகுதியின் நடப்பு சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் ஹசான் ஏ கனி பெங்கரான் அமீர், குகுசான் தொகுதியின் சபா மக்கள் நம்பிக்கை கட்சி பிரிவு தலைவர் சம்சியா உஸ்மான், சபா மலேசிய பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மூத்த விரிவுரையாளர் இணை பேராசிரியர் முனைவர் பொனவென்சுரே பொனபோஸ் தம்ப்ரோலி தொகுதி GRS மத்திய இளைஞர் பிரிவு செயலாளர் ரஃபி ராபர்ட் பிங்கோ சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடவிருப்பதாக டாக்டர் ஸ்ரீ ஹதிஜி நூர் அறிவித்தார். குகுசான் தொகுதியில் சம்சியா உஸ்மான் போட்டியிடுவதற்கு ஏற்கனவே நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். துலிப்பில் நிறைவாயிற்று. அது எங்களுடையது அல்ல. நம்பிக்கை கூட்டணி தொகுதி செபாதேக் தொகுதியின் வேட்பாளராக டாக்டர் ஹசானை முடிவு செய்துள்ளோம் என்றார் அவர். இதனிடையே 17வது சபா மாநில தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது மிகப்பெரிய சவாலாகும் என்று ஹஜிஜி நோர் தெரிவித்தார். முதல் 3-4 நபர்களை கருத்தில் கொள்ளக்கூடிய பல தொகுதிகள் இருந்ததால் 4 ஆராய்ந்து சிந்தித்த பின்னரே இம்முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். சபா வருவாய் விவகாரம் தீர்ப்புக்கான காரணங்கள் மீதே அரசாங்கம் மேல்முறையீடு. பிரதமர் சபாவிற்கு 40 விழுக்காடு சிறப்பு வருவாய் ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான வழக்கில் கோத்தகினபாலு உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் சில தவறுகளை கண்டறிந்த பின்னரே தீர்ப்புக்கான காரணங்கள் மீது மத்திய அரசாங்கம் மேல்முறையீடு செய்ததாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கம் அளித்தார். தேசிய சட்டத்துறை அலுவலகத்தின் ஆலோசனைக்கு பின்னர் மத்திய அரசாங்கத்தின் புரிதலில் அடிப்படையில் சட்ட வரம்பிற்கு அப்பாற்பட்டு தீர்ப்புக்கான காரணங்கள் இருப்பதாக பிரதமர் தெளிவுபடுத்தினார். 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு வழங்கப்பட்ட சிறப்பு ஒதுக்கீடுகளை மறு ஆய்வு செய்வது சட்டவிரோதமானது மற்றும் பகுத்தறிவு அற்றது என்றும் 1974ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசாங்கம் செய்த பெரிய தவறு என்றும் தீர்ப்புக்கான காரணங்களில் கூறப்பட்டிருப்பதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். அனைத்தும் சட்டவிரோதமாகவும் பகுத்தறிவற்றதாகவும் நடைமுறையில் ரீதியிலும் முறையற்றதாகவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சபா மாநில மீதான பொறுப்பை புறக்கணித்தது. இது மிகவும் கடினமான தீர்ப்பாகும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். பெரா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் பிரதமராக இருந்த போதே சிறப்பு ஒதுக்கீடு விகிதத்தை மறுபரிசீலனை செய்ய மத்திய அரசாங்கம் மற்றும் சபா அரசாங்கத்திற்கு இடையிலான பேச்சுவார்த்தை செயல்முறை மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் கூறினார். அந்த விகித உயர்வு ஒருதலை பட்சமாக இல்லை என்றும் அவர் விளக்கினார். முறையற்ற வணிக கூட்டமைப்பு கடத்தல் நடவடிக்கைகளை துடைத்தொழிப்பது அசாதாரண நடவடிக்கை. முறையற்ற வணிக கூட்டமைப்பு மற்றும் கடத்தல் நடவடிக்கைகளை துடைத்தொழிக்கும் மடானி அரசாங்கத்தின் முயற்சிகள் நாட்டையும் மக்களையும் மீட்பதற்கான அசாதாரணமான மற்றும் ஆபத்தான நடவடிக்கையாகும். முறையற்ற வணிக கூட்டமைப்பு மற்றும் கடத்தல் நடவடிக்கைகள் என்பது புதிய விவகாரம் அல்ல. ஆனால் அரசியல் முயற்சியும் உறுதிப்பாடும் இல்லாததால் அதனை தவிர்க்க இயலாமல் போனதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். முறையற்ற வணிக கூட்டமைப்பு, குண்டர் கும்பல், கொள்ளை, கடத்தல் ஆகியவை இப்போதுதான் நடக்கின்றனவா? 2 வருடங்களா? இல்லை, நான் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன. சீரான செயல் திட்டம் மற்றும் உறுதிப்பாடும் இல்லாமல் கைவிடப்பட்டிருந்தன. இது எளிதானது அல்ல.
ESRM, LHDN போலீசுக்கு பெரிய சவால். இது அனைவருக்கும் ஆபத்து. ஏனெனில் இக்குற்றங்களை செய்பவர்கள் வலிமையானவர்கள். ஆகவே எப்போதும் இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். வியாழக்கிழமை பாங்கியில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு அனைத்துலக உயர்கல்வி இஸ்லாமிய கல்வி மாநாட்டில் உரையாற்றும் போது பிரதமர் அதனை தெரிவித்தார்.